ஒரு இளநீர் வியாபாரி இளநீர் விற்றுவிட்டு வழமை போல வீடு திரும்பினான். அதே மனைவியின் புராணம்தான். இன்று எவ்வளவு காசு கொண்டு வந்தாய்? காலையில் இருந்து மாலை வரைக்கும் இவ்வளவுதானா சம்பாதித்தாய்? அல்லது என்னை ஏமாற்றுகிறாயா என்று வசைபாடிக்கொண்டு இருந்தாள். அந்த வியாபாரிக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. மிகவும் கவலையாக இருந்தது. அவன் மனைவிக்கு இவை எதுவும் தெரியாது. நன்றாக தூங்கி விட்டாள். அந்த வியாபாரியின் மகன் தூங்கவில்லை, படித்து கொண்டிருந்தான். அவன் தனது தந்தையை கவனித்தான். தந்தை ஏதும் தப்பு செய்யவில்லை போல இருக்கிறது. அம்மா நம் தந்தையை தப்பாக புரிந்து தினமும் திட்டுகிறார்கள் போல் உள்ளது என்று சிந்தித்தான். மறுநாள் சனிக்கிழமை, பாடசாலை விடுமுறை. வியாபாரியின் மகன் அவன் தந்தைக்கு உதவி செய்ய தந்தையுடன் சென்றான். இளநீர் விற்பதற்கு தந்தைக்கு உதவி செய்தான். அப்போதுதான் புரிந்து கொண்டான், இந்த வெயிலில் ஒரு குடையின் கீழ் அமர்ந்திருந்து காலையில் இருந்து மாலை வரைக்கும் என் தந்தை வாயோயாமல் இளநீர் இளநீர் என்று கூவி கூவி விற்கிறாரே, அவருக்கு வாய் வலித்திருக்கும் அல்லவா? எவ்வளவு களைப்பாக இருக்கும். சாப்பிடவோ ஓய்வெடுக்கவோ நேரம் இல்லாமல் நமக்காக நம் தந்தை இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே என்று கவலைப்பட்டான். மாலை ஆனது. இருவரும் வீடு திரும்பினார்கள். வியாபாரியின் மனைவி வழமை போல அதே புராணம் பாடத் தொடங்கினாள். அன்று அவள் மகனுக்கு கோபம் வந்தது. அம்மா, நிறுத்து. இனி இதற்கு மேல் அப்பாவை ஒரு வார்த்தை பேசாதே. நம் அப்பா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று வீட்டில் இருக்கும் உனக்கு என்ன தெரியும் என்று பேசினான். தாய் அவனிடம், மகனே, என்ன சொல்கிறாய் என்று கேட்டாள். அன்று நடந்ததை எல்லாம் அவன் தன் தாயிடம் சொன்னான். அவள் மனம் நொந்து வேதனைப்பட்டாள். தனது தவறை உணர்ந்து கணவனிடம் மன்னிப்பு கேட்டாள். இனி என்ன செய்வதென்று தாயும் மகனும் யோசித்தார்கள். அதன் பின்பு தனது கழுத்தில் இருந்த விலை உயர்ந்த மாலை ஒன்றை கணவரிடம் கொடுத்து அதை விற்று வாடகைக்கு வாகனம் ஒன்றை வாங்கி, நாம் நிறைய தேங்காய்களை பெரிய சந்தைக்கு சென்று வாங்கி வந்து அருகில் உள்ள சின்ன கடைகளுக்கு அதை வாடிக்கையாக கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்று சொன்னார்கள். மகனும் தந்தையிடம், அம்மா சொல்வது நல்ல யோசனை அப்பா. உங்களிடம் திறமை உள்ளது, பணம்தான் இல்லை. வியாபாரத்திற்கு முதலீடு செய்ய அம்மா தந்து உதவுகிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வியாபாரத்தை தொடங்குங்கள். எங்களது வியாபாரம் அதிக லாபம் கண்டவுடன் அம்மாவிற்கு புது மாலை வாங்கி கொடுக்கலாம் என்றான். அந்த இளநீர் வியாபாரியும் தன் மகனும் தன் மனைவியும் சொன்ன அறிவுரையை கேட்டு மனைவியின் சங்கிலியை விற்று ஒரு தேங்காய் வியாபாரம் தொடங்கினான். அந்த வியாபாரம் நல்ல விதமாக வளர்ச்சி அடைந்து இன்று அவனிடம் சொந்தமாக நல்ல வீடு, சொந்த வாகனம், மனைவியின் கழுத்திற்கு கைகளுக்கு தங்க நகைகள் என்று வசதி நிறைந்த வாழ்க்கையுடன் சந்தோஷமாக தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான்.